Hi friends, welcome back to News Tamil Online. சென்னையை சேர்ந்த பிரபல புற்றுநோய் சிகிச்சை நிபுணரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் வி மைத்ரேயன் சமீபத்துல திமுகல இணைஞ்சிருக்காரு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில அவர் திமுகல சேர்ந்தது தமிழக அரசியல் வட்டாரத்துல பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைத்ரேயனின் அரசியல் வரலாற்றை பார்த்தா அவரோட அரசியல் பயணம் ரொம்ப நீளமானது. 1991 பாரதிய ஜனதா கட்சியில தன்னோட அரசியல் வாழ்க்கைய தொடங்கினாரு. 1999 வரை பாஜகவுல இருந்த அவரு பிறகு ஜெயலலிதாவின் தலைமையால ஈர்க்கப்பட்டு அதிமுகல சேர்ந்தாரு. 2002 அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினாரு. ஜெயலலிதா மறைந்ததுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட கோஷ்டி பூசல்கள்னால ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு ஆதரவா இருந்த மைத்ரேயன் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாரு. 2023 ஜூன் மாதம் மறுபடியும் பாஜகவுல போய் சேர்ந்தாரு. ஆனா 2024 செப்டம்பர்ல எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு மீண்டும் அதிமுகல இணைஞ்சாரு. இப்படி அடுத்தடுத்து கட்சி மாறிய மைத்ரேயன் இப்போ திமுகல சேர்ந்தது தமிழக அரசியல்ல ஒரு புது அத்தியாயமா பார்க்கப்படுது. இது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா திமுகல இணைஞ்ச கொஞ்ச நாளுக்கு பிறகு நடந்திருக்கு. அன்வர் ராஜா, வி ராஜன் செல்லப்பா மற்றும் மைத்ரேயன் இவங்க 3 பேரும் ஒரே மாதத்துல திமுகல சேர்ந்தது அதிமுகவுல இருக்கிற அதிருப்திய நமக்கு தெளிவா காட்டுது. குறிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுக்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கும் போது சீனியர் தலைவர்கள் வெளியே போறது கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு. சோ அதிருப்திக்கான காரணங்களை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிறது தான் இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியால சில முக்கியமான தொகுதிகள்ல கூட அதிமுக தோத்து போனது இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணம். அன்வர் ராஜா போன்ற சிறுபான்மை சமூக தலைவர்கள் பாஜக கூட்டணியால சிறுபான்மை வாக்குகளை பெறதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசினாரு. அவரும் இப்போ திமுகவுல இணைஞ்சிருக்காரு. திமுகவுல சேர்ந்த சில நாள்கள்லயே அவருக்கு மாநில பொறுப்பும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்வர் ராஜா அதிருப்தியில இருக்க மத்த அதிமுக தலைவர்கள் கிட்டையும் பேசி அவங்களையும் திமுகவுக்கு வர சொன்னதா தகவல்கள் சொல்லுது. அதோட விளைவா தான் இப்போ மைத்ரேயனும் திமுகல சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அப்போ மைத்ரேயனோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகல மைத்ரேயன் இணைஞ்சது அவருக்கு கட்சியில என்ன பொறுப்புகள் கிடைக்கும்ங்கிறது கேள்வியை உருவாக்குது. அவரோட அனுபவமும் அறிவும் திமுகவுக்கு எந்த அளவுக்கு பயன்படும், அவர் திமுகவோட வளர்ச்சிக்கு எப்படி பங்களிப்பாருங்கிறது இனிமேதான் நமக்கு தெரியும். இந்த கட்சி தாவல்கள் தமிழக அரசியல்ல கூட்டணி சமன்பாடுகளையும் தேர்தலுக்கான வியூகங்களையும் எப்படி மாத்தும்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.